ஹலோ. ஐயா நான் தாங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசுறேனே ரேணுகா. சொல்லுமா. காயத்ரி அங்க இருக்காளான்னு கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கய்யா. இருமா வாசல்ல தான் இருந்தா இரு கொடுக்குறேன். இங்கதாம்மா இருந்தா இப்ப காணுமேம்மா. ஐயா என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பாருங்களேன், பாருங்க ப்ளீஸ். எங்க இருக்கான்னு தேடி பாருங்க. அவ ஏதோ தப்பா முடிவெடுக்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் தேடி பாருங்க. ஏம்மா என்னம்மா சொல்ற? என்னம்மா இப்படி ஒரு குண்டை போடுற? நீ போன கட் பண்ணுமா, நான் பாக்குறேன். என்ன சொல்றாருமா? என்ன சொல்றாரு? பாட்டி காயத்ரி காணுமா பாட்டி? நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடந்துருமோ பயமா இருக்கு பாட்டி. என்ன பண்றது இப்போ? ஐயோ, ஆண்டவா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, என்ன பாக்குற? இவ எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? நம்ம கூப்பிடலையே, ஏன் வந்தான்னு நினைக்கிறியா? ஒரு வேலை பாக்குறோம், பிடிக்கலனா ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரி. இப்ப இந்த நிமிஷம் நான் உன்னை ரிசைன் பண்ணிட்டு போறேன். உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் ரிசைன் பண்ண போறேன். தாங்க முடியல என்னால. பொதி சுமக்கிற கழுத கூட ஒரு அளவுக்கு தான் பொதியை சுமக்கும். எத்தனை துக்கத்தை தான் நான் தூக்கி சுமந்துட்டு இருப்பேன். தலையில சுமக்கிறது பத்தாதுன்னு இப்போ வயித்துல வேற கொடுத்திருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னையும் எல்லார் மாதிரியும் சராசரியா தானே படைச்ச. எனக்கும் ஆசா பாசம் இருக்கு, அழுகை இருக்கு, சந்தோஷம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் தூக்கி சுமக்கிற இந்த அவமானத்தை யார் தலையில இறக்கி வைப்ப? நாளைக்கு என் குழந்தை பிறந்து யார் என் அப்பான்னு கேட்டா யார பார்த்து கைய நீட்டுவேன்? சூர்யாவியா? அது நான் சுபுவுக்கு பண்ற துரோகம். உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்ல சொல்றியா? அது எனக்கே நான் செஞ்சுக்கிற துரோகம். உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்ல முடியுமா? எதன்னு சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? தெரியலையே. எங்க அப்பாவுக்கு நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை. எங்க அம்மாவுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும்னு ஆசை. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனா அது இப்ப இல்ல. என் ஆசைக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு என்னைக்கோ நீ சொல்லாம சொல்லிட்ட. சூர்யாவையே திரும்ப என் கண்ணுல காட்டின.
எதுக்காக நீ எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்த? என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தரையாவது நான் பழி வாங்க போறேன். என்ன பாக்குற? நான் ஒண்ணும் பொய் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். ஒருத்தர் போதும் எனக்கு. இத்தனை காலமா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு யாராவது ஒருத்தரை நான் பழி வாங்கியே தீரணும். யாருன்னு சொல்லவா? நீ தாங்க மாட்ட. நீ கொடுத்த இந்த குழந்தை எதுக்காகன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பழி வாங்க போறது உன்னதான். நீ ஆடி பாக்குற ஆட்டத்துக்கு என் சாவு ஒரு முடிவு கட்டும். அப்ப புரியும் உனக்கு. என்ன மன்னிச்சிடு. உயிரோட இருக்கணுமே. நல்லா தேடி பாருங்கப்பா. சீக்கிரம் பாருங்க, நல்லா பாருங்க, யாரு பாருங்க. தூங்குப்பா, தூங்குப்பா, பாத்து மெதுவா தூங்குப்பா. வாங்க இப்படி தூக்கிட்டு வாங்க, வாங்க வாங்க இப்படி வாங்க, பாத்து வாங்கப்பா, பாத்து பொறுமையா வாங்க. சீக்கிரம் வைத்தியம் தூக்கிட்டு போலாம். அப்பதான் காப்பாத்த முடியும். வயசு பிள்ளையா வேற. சீக்கிரம் வாங்கப்பா. கவலைப்படாதீங்க ராமையா, இந்த பொண்ணு குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு கண்ணு முழிச்சிரும். காயத்ரி, அம்மாடி காயத்ரி, எந்திரிமா, உட்கார். என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா? ஏம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ண?
உனக்கு தான் நான் இருக்கேன்னு சொன்னனே. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? கடவுள் ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு யாரையாவது உதவிக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா எனக்கு உதவி செய்யற எல்லாருக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கேன். என்னால நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏம்மா தப்பா நினைச்சிட்டியம்மா. உன்ன போய் ஒரு கஷ்டம்னு நாங்க நினைப்போமா? நீ எங்க பொண்ணுமா? அதனாலதாம்மா நான் இந்த முடிவுக்கே வந்தேன். பொண்ணுனா கஷ்டத்தை தான் தரணும்னு என்ன இருக்கு? நான் செத்த உங்களுக்கு நிம்மதியை தரலான்னு நினைச்சேன். வேணம்மா, இந்த பாரு, என் உசுர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துவேம்மா. ஐயா, ஊருக்கார பெரிய மனுஷங்களே, இவங்க வீட்டு ஆளுங்க இந்த பொண்ணோட போட்டோவை போட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு காட்டி கொடுத்துறாதீங்க ஐயா. அவங்க வீட்டுல வாழ முடியாம தான் நம்ம ஊருக்கு என் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்குது. இங்கேயே நிம்மதியா இருக்க விடாம அடிச்சு துரத்தனா பாவம் அந்த பொண்ணு எங்கய்யா போகும்? நான் உன் அப்பா மாதிரி. நான் உன்னை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என் வாக்க காப்பாத்தணும்னா நீங்க எல்லாம் எனக்கு உதவியா இருக்கணும்யா. நீங்க எல்லாம் எனக்கு உதவியா இருக்கணும். நம்மளை நம்பி, நம்ம ஊரை நம்பி வந்திருக்கிற பொண்ண நம்ம எல்லாம் சேர்ந்துதாயா காப்பாத்தணும். நீங்க எல்லாம் எனக்கு உதவி செய்வீங்களா? கண்டிப்பா செய்யறையா. ஐயா, உங்களுக்கு பொண்ணுன்னா எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான். யார் வந்து கேட்டாலும் நாங்க சொல்ல மாட்டோம் ஐயா. நீங்க நம்பிக்கையோட இருங்கய்யா. ராமையா, கவலைப்படாதீங்க. நம்ம ஆளுங்க யாருமே இந்த பொண்ணை பத்தி வெளியே பேச மாட்டாங்க. என்னையா, அப்படித்தானே? பேச மாட்டாங்க. பேச மாட்டோம். இனிமே பேச மாட்டாங்க. இவளை என் சுதிகார பொண்ணா நினைக்கல ஐயா. செத்து போன என் பொண்ணே உசுரோட திரும்ப கிடைச்சிருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நினைப்புக்கு நாங்களே துரோகம் பண்ற மாதிரி நீங்க எல்லாம் செஞ்சிடாதீங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நாங்க யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டோம். உங்க பொண்ணை பத்திரமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இத பாரு கண்ணு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத. சாவறது ரொம்ப ஈஸி, வாழ்றதுதான் கஷ்டம். கஷ்டத்தை மீறி நாம ஜெயிச்சாதான் நாம பிறந்த பொறப்புக்கே ஒரு அர்த்தமே இருக்கும். அத புரிஞ்சுக்கம்மா. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கட்டும். நான் போய் கொஞ்சம் கசாயம் காய்ச்சிட்டு வர்றேன். அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். நீங்க எல்லாம் புறப்படுங்க. புறப்படுங்க, ஐயா, புறப்படுங்க. நாங்கெல்லாம் வர்றோம். பத்திரமா பாத்துக்கங்க. வாங்க. இல்லைன்னா என்ன இருக்கும்? வாங்க. அம்மாடி காயத்ரி, நடந்ததெல்லாம் மறந்துருமா. என்ன கெட்ட நேரமோ தெரியல, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி விடுமா, இதோட உனக்கு பிடிச்ச கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சுக்க. உனக்கு நாங்க 2 பேர் இருக்கிறோம்மா. என்னைக்கும் உன் கூடவே இருப்போம்மா. எனக்கு மட்டும் சொல்றீங்களா? இல்ல என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சேர்த்து சொல்றீங்களாப்பா? வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா அவங்க கிட்ட பேசினத நானும் கேட்டேன்ப்பா. யாரையும் தப்பு சொல்ற யோகியதை எனக்கு இல்ல.
ஆனா என்னோட விதி உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியலப்பா. அம்மாடி இத பாருமா, நாங்க உன்னை சுமையா நினைக்கல. வைத்தியரு அவருக்கு தோணாத சொன்னாரு. அத நான் இவர்கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை. அதனாலதாம்மா சொன்னேன். ஆனா உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விடணும்னு நான் கனவுலயே நினைக்க மாட்டேன் காயத்ரி. உங்களை எனக்கு தெரியுமா? நான் தான் சொல்றேனே, என்னை சுத்தி உள்ள எல்லாருமே நல்லவங்களாவே இருக்கீங்க. ஆனா என்னாலதான் யாருக்கும் அப்படி இருக்க முடியறதில்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசாத காயத்ரி. உனக்கு என்னம்மா குறைச்சல்? எப்பவுமே சுய இறக்கமாவே பேசுற. இந்த பாருமா, ஆண்டவன் எப்போ உன் வயித்துல சூர்யாவோட குழந்தை கொடுத்துட்டானோ அப்பவே உனக்கு புரியல. இனிமே அவன்தாம உன் புருஷன். அவன் உனக்கு மட்டும்தான் புருஷன். சூர்யாவோட மனைவின்னு சொல்லிக்கிற அருகதை உன் ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு அந்த தம்பிக்கு பழைய நினைவுகள்லாம் இல்லாம இருக்கலாம். உன்னையே யாருன்னு கேட்டிருக்கலாம். என்னைக்கும் இப்படியே இருக்காது காயத்ரி. எப்படிமா சொல்றீங்க? எனக்கு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. இந்த குழந்தை ஒரு ஆரம்பம்னு உனக்கு தோணலையா? சாக போன நீ பொழைச்சி எந்திரிச்சு வந்திருக்கிறது இன்னொரு பிறப்புன்னு உனக்கு தோணல? நான் சொல்றேம்மா, எழுதி வச்சுக்கோ. சூர்யா உன்னை தேடி வருவான். நீதான் என் பொண்டாட்டி, வா சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு உன் கைய புடிச்சு கூட்டிட்டு போவான் பாரு. இது நடக்கும்மா, நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக பேசல காயத்ரி, என் மனசாரத்தான் சொல்றேன். என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதைத்தாம்மா நான் சொன்னேன். என் வார்த்தையை நம்புமா, அழாதுமா. இனிமே இந்த மாதிரி பைத்தியகார்த்தனமான முடிவெல்லாம் எடுக்காதம்மா. அவர் சொல்றது உண்மைமா. ஒரு குழந்தையை அழிக்கிற உரிமை நம்ம யாருக்கும் இல்ல. நீ ஒன்ன அழிக்க நினைச்சதே தப்பு. இதுல இன்னொரு உசுரை அழிக்கிறதுக்கு உனக்கு என்னமா உரிமை இருக்கு? உன் வழியில இந்த உலகத்துக்கு வர சொல்லி இந்த குழந்தைக்கு அந்த ஆண்டவன் விதிச்சிருக்கா. இத மறக்க கூடாது காயத்ரி. இதை என் வாக்கா எடுத்துக்குமா. கூடிய சீக்கிரம் உன்னையும் சூர்யாவை நான் சேர்த்து வைப்பேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழத்தான் போறீங்க. இது நிச்சயமா நடக்கும். ஆமா, போய் முகத்தை கழுவிட்டு வா. அமராவதி, போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க.